மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதுக்கு தீர்க்கதரிசி ஞானமான ஒரு பதிலை கொடுத்தார். ஆம் ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வியாபி, எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர், உமக்கே தெரியும் என்று சொல்லி சொன்னபோது அப்பொழுது சொன்னார், ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவள் மத்தியிலே ஒரு மாபெரும் காரியத்தை செய்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். செத்து போன எலும்பு, உலர்ந்து போன எலும்பு, துண்டு துண்டாக கிடக்கிற எலும்பு, செதறி கிடக்கிற எலும்பு, இந்த எலும்புகளுக்குள்ளே அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பின பொழுது அது மாபெரும் உயிர் பெற்றது சொல்லி பார்க்கிறோம். அதற்குள்ளே நரம்புகளை அனுப்பினார், அதற்குள்ளே தசைகளை அனுப்பினார், அவைகளெல்லாம் மாபெரும் சேனையாக எழும்பினது என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். செத்துப்போன உறவை ஆண்டவர் தூண்டிவிட்டார். செத்துப்போன உறவுக்கு மீண்டும் பதில் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு சபைக்கு, எபேசு சபைக்கு சொல்லும்போது, நீ எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை கண்டு நீ மீண்டும் தேவன் பக்கமாக திரும்பி வரும் பொழுது நாம் செத்துப்போன நிலைமையில் இருக்கிற வாழ்க்கையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து புதுப்பிக்கிற வாழ்க்கை, உயிர்ப்பிக்கிற வாழ்க்கை, எப்படி உலர்ந்து போன கோல் மீண்டும் உயிர் பெற்றது போல, உலர்ந்து போன எலும்புகள் மீண்டும் உயிர் பெற்றது போல, தனிமையிலே செத்து கிடக்கிறீர்களா? வியாதியிலே செத்து கிடக்கிறீர்களா? பிரச்சனையில செத்து கிடக்கிறீர்களா? பாவத்திலே செத்து கிடக்கிறீர்களா? எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து நீ தேவன் பக்கம் திரும்பினால் நிச்சயமாகவே அவர் நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.